இகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார். அவர் பணிதனை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி என் மேலே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார். அவர் பணிதனை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார். அவர் பணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலி புனித லூர்து அன்னையினுடைய திருவிழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க இருக்கக்கூடியவர் தந்தை மகேஷ் அவர்கள். தந்தை அவர்கள் தென்காசியிலே உதவி பங்கு தந்தையாக இருந்து தற்பொழுது சிவகிரி பங்கினுடைய பங்கு தந்தையாக உயர்வு பெற்றிருக்கின்றார். இந்த இடைப்பட்ட நாட்களிலே இன்று நான் அழைத்த பொழுது மக்களுக்காக ஜெபிக்க வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்வோடு வந்து இந்த நாளிலே திருப்பலியை சிறப்பு செய்ய வந்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களை கரவொலி எழுப்பி வருக வருகை அன்போடு வரவேற்போம். அவர் தொடங்க இருக்கக்கூடிய பங்கு தந்தை என்ற புதிய பொறுப்பை லூர்து அன்னை ஏனென்று சொன்னால் சிவகிரி பங்கும் லூர்து அன்னையை பாதுகாவலியாக கொண்ட பங்கு. எனவே அன்னையை நம்பி செல்கிறார். அன்னை இவருக்கு அவருடைய பங்கு வளர்ச்சிக்கு எடுக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உடனிருக்க வேண்டும் என்று சொல்லி இவருடைய பங்கு தந்தை பணிக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். மேலும் ஆரோக்கியராஜ், ராஜேஸ்வரி இவர்களது குடும்பத்திற்கு சமாதானம் பெருகவும், ராஜேஸ்வரி உடல் சுகம் பெருகவும், குழந்தைகள் அனுஜா, சுஜித் கல்வியில் சிறந்து விளங்கவும், உடல் உள்ள சுகத்தில் சிறந்து விளங்கவும், தந்தை ராயப்பாண்டி, ஆச்சி, லூர்தம்மாள் உடல் சுகம் பெறவும், அம்மா வடகாசி ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும், செல்லத்துறை கருப்பாத்தால் வடகாசி மகள் இசைக்கி துறைச்சி குடும்பத்திலே சமாதான நிலவவும், நோய்கள் குணமாகவும், அரசு கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான பரிசுத்த மரியாயிடமும் ஆனதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கு தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனே திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனேனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 21 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 21 வரை. அந்நாட்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அரும் செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோப்பு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றிற்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிழிசல்களையும் பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சி இருப்போரும் என் திருப்பெயரை தாங்கி இருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு பலியிடப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போம். முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றன. இதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள்.
ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 9 முதல் 11 முடிய. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 15 திருவசனங்கள் 9 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையினுடைய நவநாள் திருப்பலியை இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுத்து அன்னை வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளிலே இறை இரக்கத்தின் தாயாக புனித லூர்து அன்னை இருக்கிறார் என்ற ஒரு மைய சிந்தனையில் அன்னையுடைய அருளை நாம் பெற்று நாமும் அந்த அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி செய்ய இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். யார் அதிகமாக இறக்கப்படுவா? அம்மாவா அப்பாவா? யார் அதிகமாக இறக்கப்படுறதுன்னா தெரியுமா? இறக்கப்படுறதுன்னா பாவப்பட்டு அடிக்காமல் விடுறது. அதிகமாக இறக்கப்படுவது அம்மாவா அப்பாவா? அம்மா தானே. அப்பா இறக்கப்பட மாட்டாரா? அப்பா இறக்கப்பட மாட்டாரா? அம்மா இறக்கம் அதிகமாக இருக்கும், அப்பா இறக்கம் குறைவாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு, நிறைய பையங்களுக்கு யாரை பிடிக்காது அதிகமாக? உங்கள் அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமாடா? முன்னாடி உட்காந்துருக்க தம்பி மாதிரிலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? யாரையுமே பிடிக்காது. ஆளை விடுங்க சாமிங்கிறீங்களா? அப்பாவை பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? எனக்கு அம்மாவா? சரி. அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகத்தின் பார்வையில் பல சமயங்களிலே நாம் சிந்தித்து பார்க்கிற போது அந்த தாய்மை என்பது நாம் எதிர்பார்ப்பதை சற்று அதிகமாக இரக்கம் காட்டுகின்ற ஒரு
நிலையாக இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய வாழ்வில் இருந்து அறிந்திருக்கிறோம். அதனால் தந்தை இரக்கம் காட்டவே மாட்டார் அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனை அல்ல. தந்தையும் இரக்கம் காட்டுவார், தந்தையும் அன்பு காட்டுவார். பல சமயங்களில் சில நேரங்களில் கண்டிப்போடு இருக்கிற போது அந்த இரக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அம்மாவை போலவே அப்பாவும் நம்ம மீது இரக்கம் காட்டுகிறார், நம்முடைய நல்லதுக்காகத்தான் அந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார், நம்முடைய நல்லதுக்காகத்தான் நம்முடைய கண்டிக்கிறார் என்பதை நாம் புரியாமல் இருப்பதனால்தான் பல சமயங்களிலே அப்பாவை விட அம்மா தான் அதிகமாக இரக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இறை இரக்கத்தின் அன்னையாக புனித லூர்து அன்னை இருக்கிறார் என்று சிந்தித்து பார்க்கின்ற இந்த நேரத்தில் கடவுளுடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு காசு இருக்குது, இன்னைக்கு என்னால் காசை வச்சு எதனாலும் செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வைங்களேன். அவருக்கு கடவுள் இரக்கம் காட்டுவாரா? கடவுள் அவருக்கு இரக்கம் காட்டுவாரா, காட்ட மாட்டாரா? ஒருத்தருக்கு நிறைய காசு இருக்குது, அவரால் காசை வச்சு எதனாலும் வாங்க முடியும். இந்த உலகத்தில் காசு என்கிட்ட நிறைய இருக்குது, இந்த காசை வச்சு நான் எதனாலும் இந்த உலகத்தில் வாங்கிடுவேன், கடவுளே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு மனிதர் சொல்லுகிறாருன்னு வைங்களேன். அவருக்கு கடவுள் இரக்கம் காட்டுவாரா? காட்ட மாட்டார். அப்போ கடவுள் யாருக்கு இரக்கம் காட்டுவார், இறைவனுடைய இரக்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அன்னையினுடைய வாழ்விலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்னை மரியினுடைய பாடலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். யாரெல்லாம் தாழ்வுற்ற நிலையில் இருக்கிறார்களோ, தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ, அவர்களை கடவுள் கண்ணோக்குகிறார், அவர்களுக்கு கடவுள் இரக்கம் காட்டுகிறார் என்பதை அன்னையினுடைய அந்த பாடல் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறை இரக்கத்தின் அன்னையாக இருக்கின்ற நமது லூர்து அன்னையினுடைய அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தாழ்ச்சியான உள்ளம் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு இருப்பது தவறு அல்ல. ஆனால் கடவுளுடைய துணையோடு என்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அன்னையுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுளுடைய துணை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நம்ம வீட்டில் போய் சாப்பிட்றோம், அதுக்கு கடவுள் துணை தேவையா? சாப்பிட்றதுக்கு கடவுளுடைய துணை தேவையா, தேவையில்லையா? சாப்பிட்றதுக்கு சோறு தானே தேவை, கடவுள் துணை தேவை. நம்ம என்னைக்காவது உணர்ந்து பார்த்துருக்குறோமா? சோறு ரெடி ஆயிடுச்சா, என்னத்தை ரசத்தில் உப்பை காணும் புளிப்பை காணும் அப்படின்னு நம்ம கோபம் தான் வருது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா? இன்றைய நாளிலே அன்னையுடைய வாழ்வு அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுது. அன்னை மரியாள் இயேசுவை குறித்து எல்லா நிகழ்ச்சிகளையும் தம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் கடவுளை முன்னிலைப்படுத்தி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளுகிற போது கடவுளுடைய இரக்கம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தாய் யார் மீது அதிகமாக இறக்கப்படுவார்? ஒரு பிள்ளை நல்லா புசு புசுன்னு இருக்குது, இன்னொரு பிள்ளை உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சோர்வாக இருக்குது. இந்த ரெண்டு பேரில் யாருக்கு தாயினுடைய இரக்கம் அதிகமாக கிடைக்கும்? நல்லா புசு புசுன்னு பம்பளி மாசமாக இருக்க பிள்ளைக்கா? யாருக்கு அந்த தாய் அதிகமாக அன்பு செலுத்துவார்? எந்த பிள்ளை பலவீனமாக இருக்குதோ, எந்த பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருக்குதோ, அந்த பிள்ளைக்கு தாய் என்ன செய்வார்? அதிகமாக கவனம் செலுத்தி அந்த பிள்ளைக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுப்பார். இதுக்கு பெரிய பிலாசபி படிக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய பெரிய பட்டப்படிப்புலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. தேவையை அறிந்து ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் வைக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்முடைய அறிந்தது. ஆனால் நமக்கு என்ன தான் தோணும்? என்னை மட்டும் கவனிக்காமல் எங்கள் அம்மா என் தம்பியை மட்டும் கவனிக்காங்களே, என்ன கவனிக்காமல் எங்கள் அம்மா எங்கள் அக்காவை மட்டும் கவனிக்கிறாங்களே அப்படின்ட்டு பல சமயங்களிலே நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். அன்னையுடைய இரக்கத்தை பல சமயங்களிலே தவறாக புரிந்து கொள்ளுவோம். எங்கள் அம்மாவுக்கு என் மேல் அன்பே இல்லை, அல்லது எங்கள் அப்பாவுக்கு என் மேல் அன்பே இல்லை என்று தவறான ஒரு புரிதலை பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைய நாளிலே இறை இரக்கத்தின் அன்னையாக புனித லூர்து அன்னை இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பெற்றோருடைய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
பெற்றோருக்கு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக, தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த அன்னை இன்றைய நாளிலே நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த அன்னையினுடைய இரக்கம் என்பது நிறைவாக கிடைக்கும். கடவுளுடைய இரக்கத்தை நிறைவாக பெற்றுத்தருகின்ற அன்னையாக நம் தாய் லூர்து அன்னை இருக்கிறார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அப்பாட்ட போய் பரிந்து பேசுறது யாரு? இப்போ பரிந்து பேசுறதெல்லாம் கிடையாது. வாங்கி கொடுமை அப்படின்னு அரட்ட தான் செய்கிறாங்க. அப்படியா? கிராமப்புறங்கள் அப்படி அரட்டுறீங்களான்னு தெரியல. அரட்டுவாங்களா? வீட்டுக்காரர அம்மா தான் அரட்டுறாங்கண்ணே. அரட்டுற அம்மாவும் இருக்குது. ஆமாம், 2 டிக்கெட்டும் இருக்குது. சரி, அரட்டுறவங்களும் இருக்காங்க, அன்பா இருக்கிற அம்மாவும் இருக்கிறாங்க. சரி, அப்போ இன்றைய நாளிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இயேசு காணாமல் போயிட்டாரு. அப்படி காணாமல் போன சமயத்தில் அன்னை மரியாளும் சூசையப்பரும் சேர்ந்து இயேசுவை தேடுகிறார்கள். அப்படி அன்னை மரியாள் இயேசுவை கண்டுபிடித்த போகுது என்ன சொல்லுகிறார்கள்? உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடி கொண்டிருந்தோமே என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் ஒரு டூர் போயிருக்கீங்க, ஒரு திருப்பயணம் போயிருக்கீங்க. எந்த ஊருக்கு போவீங்க திருவிழாவுக்கு குடும்பமாக போகிறது? வேளாங்கண்ணி. இப்போ வேளாங்கண்ணிக்கு நீங்கள் திருப்பயணமாக போயிருக்கிறீங்க, வேனில் போயிருக்கிறீங்க. அப்போ எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு சின்ன குழந்தை காணாமல் போய்விட்டது. சரிதானே? திட்டு யாருக்கு விழும்? முதல் திட்டு யாருக்கு விழும்? அம்மாவுக்கு தான் விழும். பிள்ளைய பார்க்கறதோட உனக்கு வேற என்ன வேலை அப்படின்ட்டு முதல் திட்டு அந்த தாய்க்கு தான் விழும். அந்த தந்தையும் அங்கே தான் இருப்பார், வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் திட்டு விழுறது யாருக்கு? அந்த அம்மாவுக்கு. பிள்ளையை கவனிக்கிறதோட உனக்கு வேற என்ன? அந்த அம்மா தான் எல்லாம் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும், எல்லாத்தையும் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ சரி, வீட்டுக்காரம்மா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம பிள்ளையை பார்ப்போம் அப்படிங்கிற நிலையும் நமக்கு பல சமயங்கள் இருக்கிறது இல்லை. அப்போ இன்றைய நாளிலே அன்னையுடைய வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இயேசுவை அன்னை மரியாளும் யோசேப்பும் சூசையப்பரும் இணைந்து தேடுகிறார்கள், கவலையோடு தேடுகிறார்கள். பல சமயங்களில் அந்த கவலை தாயின் மீது மட்டுமே திணிக்கப்படக்கூடியதாக நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கடந்து கடவுளது இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் இணைந்து தன்னுடைய பிள்ளைகளை அன்பு செய்ய வேண்டும். கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ்கிற போதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எந்த ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியை தனக்கு கீழே இருக்கிற ஒரு பெண்ணாக எண்ணாமல், இவர் என்னுடைய மனைவி, நானும் இவரும் ஒன்றாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம், அவருக்குரிய மரியாதையும் மதிப்பையும் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் அந்த அன்னையினுடைய இரக்கத்தை, கடவுளுடைய இரக்கத்தை அந்த அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்ளும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்போம். அந்த அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய குடும்பங்களின் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கும். பூசைக்கு வந்ததுனால கடவுள் லூர்தன்னை வழியாக இரக்கத்தை பொழிஞ்சிட மாட்டார். நம்முடைய குடும்பங்களில் நாம் எந்த அளவுக்கு ஒருவரை ஒருவர் ஏற்று அன்பு செய்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒருவரை ஒருவர் எந்த அளவுக்கு நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் அன்னையுடைய இரக்கம், கடவுளுடைய இரக்கம் என்பது அன்னையின் வழியாக நமக்கு கொடுக்கப்படும். எனவே அன்பார்ந்தவர்களே, திருப்பலிக்கு போயாச்சு, பூசையை பார்த்தாச்சு, ஜெபமாலை சொல்லியாச்சு, அன்னையுடைய இரக்கம் எனக்கு நிறைவாக கிடைச்சிடும் அப்படின்னு தவறாக எண்ணிவிட வேண்டாம். நாம் நம்முடைய குடும்பங்களில் கணவனை அன்பு செய்கிற போது, மனைவியை அன்பு செய்கிற போது, பிள்ளைகளை அன்பு செய்கிற போது, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற போது மட்டும்தான் நாம் அந்த அன்னையின் வழியாக கடவுளது இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த திருப்பலியின் வழியாகவும் நம்முடைய குடும்பங்களில் நாம் ஒருவரை ஒருவர் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதன் வழியாகவும் பல சமயங்கள் அடுத்தவங்களை குற்றப்படுத்தி விடுவோம். அவன் தான் செஞ்சான், அவங்க தான் செஞ்சாங்க, நான் கரெக்டாக தான் இருந்தேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் சரியில்லை, நான் கரெக்டாக தான் இருந்தேன், வீட்டுக்காரம்மா தான் சரியில்லை, நான் நல்லா தான் படித்தேன், எங்கள் அம்மா அப்பா தான் சரியில்லை, அல்லது நான் நல்லா தான் இருக்கிறேன், என் பிள்ளைங்க தான் சரியில்லை என்று ஒருவர் மற்றவரை குறை சொல்பவர்களாக இருந்தோம் என்றால் அந்த அன்னையுடைய இரக்கம் நமக்கு ஒருபோதும் கிடைக்காது. எனவே ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் நிறை குறைகளோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதன் வழியாக கடவுளுடைய இரக்கத்தை
லூர்து அன்னையினுடைய பரிந்துரை வழியாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து மன்றாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த இரவு வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். இறை இரக்கத்தின் அன்னையாக புனித லூர்து அன்னையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் அந்த அன்னையினுடைய பரிந்துரையால் உமது இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், அதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். நாங்கள் பிறரை குற்றப்படுத்தி பிறர்களை குற்றவாளியாக்கி எங்களை நியாயப்படுத்துவதன் வழியாக ஒருபோதும் உமது இரக்கத்தை பெற முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒருவர் மற்றவரை நிறைக்குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதன் வழியாக உமது இறை இரக்கத்தை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்திருடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை போவாய் ஈசனுன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே நான் தீண்டும் அமைதியெல்லாம் நாதனவர் படைப்பினிலே தேவனோடுதான் நானும் வாழத்தான் அர்ச்சனை பூவாய் ஈசனுன்னில் அர்ப்பணமாக நானும் வந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் அவநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி
தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைபெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலோ நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பேரில் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தார். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவன். தாழ்ச்சியான உள்ளத்தோடு நிறை குறைகளோடு நம்முடைய குடும்பங்களில் இருப்பவர்களை அன்பு செய்து வாழ்கிற போது நாம் கடவுளது இரக்கத்தை அன்னையின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எழில் வாழும் துணையான நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எழில் வாழும் துணையான நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. இனிதாக கனிவாக அருள் வாழ்வில் நிறைவான என்னை தேர்ந்த என் மன்னவா. இனிதாக கனிவாக அருள் வாழ்வில் நிறைவாக என்னை தேர்ந்த என் மன்னவா, என்னை தேர்ந்த என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. என் நெஞ்சம் திருக்கோவில் அதிலென்றும் வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா. என் நெஞ்சம்
நெஞ்சம் திருக்கோவில் அதிலென்றும் வாழ்கின்ற என் தெய்வம் நீ அல்லவா. உன் திருமுன்னே என்னாலும் சுடராக கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். போருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மாரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பாரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலினுடைய திருவிழாவை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நவ நாட்கள் கிட்டத்தட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து அன்னையினுடைய இரக்கத்தை பற்றி நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதிகம் இரக்கப்படுபவர்கள் யார், அவ்வாறு இரக்கப்படுவதனுடைய பயன்கள் விளைவுகள் என்ன, நாம் எந்த நிலையில் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாளுடைய வாழ்வோடு நமக்கு ஒப்பிட்டு இந்த நாளை அர்த்தமுள்ள நாளாக மாற்றியிருக்கின்றார். தந்தை அவர்கள், அருட்தந்தை மகேஷ் அவர்கள் கடந்த ஆண்டிலே தென்காசியினுடைய மிக்கேல் அதித திருத்தலத்தின் உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்தார். தற்பொழுது சிவகிரி பங்கினுடைய புதிய பங்கு தந்தையாக உயர்வு பெற்றிருக்கின்றார். முதலாக பங்கு தந்தை பொறுப்பை ஏற்று அவர் வழிநடத்த இருக்கிறார். நமது மத்தியில் இங்கு வந்து ஜெபித்த அருட்தந்தை அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற விதமாக இந்த பொன்னாடை அணிவித்து நன்றியை தெரிவிப்போம். நாளை நம்முடைய திருவிழாவின் 8வது நவநாள். எனவே வழக்கம் போல மாலை 7 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். அனைவரும் திருப்பலியிலே முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பதிலே காணோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கவங்களாம் கை தூங்க. நல்லா இருக்கவங்களாம் கை தட்டுங்க. வெரி குட். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி, அன்னை மரியாள் எப்படி இரக்கமுள்ளவளாக இருந்தார், நாம் எப்படி இரக்கமுள்ளவர்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். சரிதானே? கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா?
தம்பி மாதிரி கேலி காட்டணும் தலையை கீழே போட்டுறதான், அப்படிதான்ல? சரி. நம்முடைய குடும்பங்களில் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தில் நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணுக்கா? என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழணுங்கிறத இன்னொரு வகையில் சொல்கிறதா இருந்தால் நிறை குறைகளோடு ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தப்பு செய்வா அப்படின்னு அடுத்தவங்களை தவறு சொல்லாமல் நிறை குறைகளோடு ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாங்கப்பா, முன்னாடி வாங்க. ஈஸியான கேள்வி இது. குழந்தைகள்னா பெண் குழந்தைகளுக்கான கேள்வி. யார் அதிகமாக விட்டு கொடுத்து போவா? யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லணும். உங்கள் அம்மா வீட்டில் எதுக்கு விட்டு கொடுத்து போனாங்க? ஒரு உதாரணம் சொல்லி பார்ப்போம். எங்கள் அம்மா வீட்டில் இதை செய்யும்போது விட்டு கொடுத்து போனாங்க, இல்லாட்டா எங்கள் அம்மா சண்டை போட்டாங்க அப்படின்னு இருக்குங்களா? உங்கள் அம்மா என்னைக்காவது விட்டு கொடுத்து போயிருக்காங்களா உங்கள் அப்பாட்ட? இல்லையா? பிறகு எதுக்குள்ள அம்மான்னு சொல்ல. சரி, இருந்தாலும் பெரும்பாலும் தாய்மார்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் அப்படிங்கிறத சகோதரி சொன்னதுனால அவர்களையும் வாழ்த்துக்கிறோம். கரவொலி எழுப்பி வாழ். அன்னை மரியாள் எந்த நிகழ்வின் போது தன்னுடைய கணவரையும் இணைத்து தன்னுடைய மகனோடு பேசி கொண்டிருந்தார்? எந்த ஒரு நிகழ்வின் போது? இது பெண்களுக்கான கேள்வி. எந்த ஒரு நிகழ்வின் போது? பைபிளில் இருக்கிற ஒரு நிகழ்வை சொன்னோம். எந்த ஒரு நிகழ்வின் போது அன்னை மரியாள் தான் அன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தாமல் தன்னுடைய கணவரையும் இணைத்து எந்த சொல்லுங்கக்கா? மகனை தேடி போகும்போது காணாமல் போன இயேசுவை கண்டடைகிற போது நானும் உன் தந்தையும் மிகுந்த கவலையோடு தேடி கொண்டிருந்தோமே அப்படின்னு கணவன் மனைவியாக இணைந்து செய்ய வேண்டிய வீட்டுக்காரமாக தான் சரியில்லை அல்லது வீட்டுக்காரையாக தான் சரியில்லைன்னு ஒருத்தர் குற்றம் சொல்லாமல் இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும். கரவொலி எழுப்பி வாழ்த்து. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, யாருனாலும் சொல்லலாம். இன்றைய மறையுரையினுடைய தலைப்பு என்ன? நோட்டீஸில் அடிச்சிருக்காங்களா? இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த மறையுரையினுடைய தலைப்பு இரக்கத்தின் தாய் அன்னை மரியாள்னா இருக்குது. சொல்லாதவங்க யாராவது ஒருத்தர்? இன்றைக்கு இப்போ தான் நோட்டீஸை பார்க்குறது, அதை வீட்டில் பார்க்கணுக்கா. யாராவது ஒருத்தர் சொல்லாத யாராவது ஒருத்தர் எந்த சொல்லுங்கள். இன்றைய மறையுரை சிந்தனையினுடைய தலைப்பு, அந்த மறையுரை சிந்தனை என்ன? சொல்லாத யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். இறை இரக்கத்தின் தாய் லூர்து அன்னை. கரவொலி எழுப்பி சகோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து திருப்பலி முடிந்த பிறகு மறையுறையிலேருந்து கேட்டதுலேருந்து நான் இனிமேல் எங்கள் குடும்பத்தில் இப்படி இருப்பேன் அப்படின்னு ஏதாவது தீர்மானம் எடுத்திருந்தீங்கன்னா, இனிமேல் நான் எங்கள் வீட்டுக்காரை குறை சொல்ல மாட்டேன், நான் எங்கள் வீட்டுக்கார அம்மாவை குறை சொல்ல மாட்டேன், நான் இனிமேல் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு யாராவது உறுதிப்பாடு எடுத்திருந்தீங்கன்னா, நான் அப்படி உறுதிப்பாடு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னிடமிருந்து இனிப்பை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் புனித லூர்து அன்னையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையிறக்கத்தின் தாயாகிய புனித லூர்தன்னையினுடைய பரிந்துரை வழியாக ஒருவர் மற்றவரை இரக்கத்தோடு ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக இறையருளை பெற்றுக்கொள்ள சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. ஆம